ஸோ இப்போ இந்த ஜிஆர்டி பிரச்சனையை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், இல்லை இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து நம்ம கம்மி பண்ணலான்றதை பற்றி சொல்கிறேன். நம்ம கரெக்டான டைமிங்கில் சாப்பிட்ணும். நம்ம வந்து அதிகமான காரம் வந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கக்கூடாது. இன்னொன்று எண்ணெய் பலகாரம் ரொம்ப எடுத்துக்கூடாது. அதெல்லாம் போக ரொம்ப சூடான ஒரு ட்ரிங்க் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே இமீடியட்டாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்டு முடித்து உடனே நம்ம படுக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் நம்மளோட சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் மினிமம் வந்து 2 hours to 3 hours வந்து கேப் இருக்கணும். அதனால தான் வந்து சாயங்கால சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரம் சாப்பிடணுன்றது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அடுத்து என்ன அப்படின்னா, ஸ்மோக்கிங் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஆகாது. இன்னொன்று, அதிகமாக கேஸ் வந்து இருக்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸு, நம்ம கோக்கு, பெப்சி, ஸ்ப்ரைட் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப குடிக்கிறனாலே நமக்கு ஜிஆர்டி வரலாம். இதெல்லாம் போக ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. அதே நேரம் நம்ம தூங்கும்போது லெஃப்ட் சைடில் படுத்து தூங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜிஆர்டின்ற பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி படுக்கும்போது தலையை வந்து கொஞ்சம் தூக்கி வச்சு படுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜிஆர்டி அப்படின்ற ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப் இருக்கும்.